பிரௌனி பிரௌனி வாமா வாடி. இந்த குழந்தை பாரு, இங்க பாரு, இங்க வா, நீ வா. சீசர் சீசர் பாடி. அப்ப வாடி. அம்மாக்கு ஒரு உமா கொடு, அம்மாக்கு ஒரு உமா கொடு. இங்க வா, இங்க வா. இங்க இருக்காங்களா பாப்பா? சரி, எடுக்காதீங்க பாப்பாவை. எடுக்காதீங்க, சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க. வணக்கம். வணக்கங்கண்ணா. அது நம்ம பேர் அறிவு பண்ணுவீங்க. நம்ம பேர் கௌதம்ண்ணா. யூனிக் பெட்ஸுங்கண்ணா. கருடன் கெனல். ஆமாங்கண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பப்பீஸ் இருக்கு, நம்ம கால் பண்ணி சொல்லிருக்கீங்க. இப்ப பப்பீஸ் பார்க்க வந்திருக்கோம். எனக்கே கொஞ்சம் பயமா இருந்தாரு. கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கு இந்த பப்பீஸ். இது என்ன பப்பீஸ் கொஞ்சம் அறிவு. அஸ்கி பப்பீஸ்ங்கண்ணா. எல்லாமே ஆமாங்கண்ணா. எல்லாமே ப்ளூ ஐஸ்ங்கண்ணா. பப்பி அவன் நல்லா உள்ளிக்கோட் பப்பீஸ். எல்லாமே நல்லா உள்ளிக்கோட் பப்பீஸ். ஆமாங்கண்ணா. ஆட் ஐஸ் இருக்கு, பிளாக் ஐஸ் இருக்கு. அதனால டிஃப்ரெண்ட் ஐஸ் இருக்கு. இவங்க வந்து ப்ளூ ஐஸ்ங்கண்ணா. கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன? ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைபிரிட், ரொம்ப வேல்யூபிளான பிரீடுங்கண்ணா. அதிகமா இங்கேயும் இருக்காதுங்க. நார்மல் டாக் மாதிரி பப்பி பாக்கிறதுக்கு ஒரு ராயலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லக்ஸுரியா இருக்கும் பப்பி பாக்குறதுக்கு. சரி, இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு மேல் இருக்கு, எவ்வளவு ஃபீமேல் இருக்கு? ஆனா 2 மேல் 3 ஃபீமேல் இருக்குங்கண்ணா. சரிங்க. பப்பி இப்ப காமிக்கிற பப்பி 4 பப்பி காமிக்கிறோம். எப்பயுமே நம்ம கிட்ட அஸ்கி அவைலபிளா இருப்பாங்க. இவங்க தாய்ங்கண்ணா. தாய். அம்மா. ஆமாங்க. அதனால பக்கத்துலயே ரவுண்டிங்ல இருக்காரு. பக்கத்துல நிக்க மாட்டேங்கிறாரு. ஆமாங்க. சரி சரி. இது ஃபர்ஸ்ட் டைமா இல்ல? இல்லைங்கண்ணா, இது 2ஆவது டைம். ஆமாமா இருக்குங்கண்ணா. சரி சரி. இது வேக்சின், இந்த டிவார்மிங் பண்ணியாச்சுன்னா வேக்சின் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாண்ணா. இப்ப சேல்ஸ் எடுத்துக்கலாம். பப்பி வீட்டு கஸ்டமர் கொடுக்குற கண்டிஷன்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்குது இந்த மாதிரி குட்டி. நாம வாங்கிட்டு போனா குட்டியோட இதே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல சொல்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா காட்டுறது ஒரு மாதிரி காட்டுறாங்க. நாம வாங்கிட்டு போனோம்னா அது கொட்டு அவங்க வர மாதிரி குவாலிட்டி வர்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு எந்த மாதிரி ரீசன் இருக்கும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு வந்து ஃபுட் மெயின்டெனன்ஸ் தாங்க, டயட் தாங்கண்ணா. நம்ம ஹியூமனுக்கு எப்படி டயட் இருக்கோ அதே மாதிரி தாங்க பப்பீஸுக்கு டயட் இருக்குங்க. அதனால நம்ம கரெக்டான டயட் ஃபுட் பப்பி வாங்குறதுக்கிட்டே கரெக்டான டயட் சொல்லிடுவோம். என்னென்ன மெடிசன் கால்சியம் கொடுக்கணும்னு சொல்லிடணும். இவங்க நம்ம பாட்டிங்க, அவங்க மெயின்டைன் பண்றாங்க. இவங்ககிட்டயே சொல்லுங்க. அம்மா வணக்கங்க. வணக்கம். அம்மா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மாலதி. மாலதி, எத்தனை வருஷமா இந்த குட்டியை வளர்த்தீங்க? நாங்க இது ஒரு 10-15 வருஷமா 20 வருஷமாவே வளர்த்துறோம். எப்படி இது மேல ஒரு பிரியம் இந்த குழந்தைங்க? ஏன்னா வீட்டுக்குள்ளே எல்லாமே வீட்டுக்குள்ளாரே தாங்க. நாங்க வெளியவே விட மாட்டோம். வெளியவே விட மாட்டோங்க. வெளியவே விட மாட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பழைய, அதாவது ரொம்ப ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி வளர்த்தாவே சாப்பாடுல முடி விழுந்துரும் அப்படிங்கிற காலத்தை தாண்டி இன்னைக்கு வீட்டுல இவ்வளவு பெரிய நாய்க்குட்டி வளர்த்திட்டு இருக்கீங்க, நாய் வளர்த்திட்டு இருக்கீங்க. காரணம் என்னங்க? காரணம்னா ஒரு அதுக்கு மேல ஒரு பிரியந்தாங்க. நாயின்னா ஒரு வாயில்லா ஜீவன்னா ஒரு இஷ்டம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு இப்ப நாயின்னா ரொம்பவே இஷ்டம். சொல்ல மாட்டாங்க. பேர் என்ன வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு வந்து பிரௌனி. பிரௌனி சூப்பரா இருக்குங்க. இது என்ன ஏஜ் இருக்குங்க? இவளுக்கு 2.5 வயசு 3 வயசு இருக்குங்க. ஓகே ஓகே. அப்படி இவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு 3 வயசு இருக்கும். 3 வயசு இருக்குங்களா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இத வாங்கி இருக்கீங்க. இது முதல்ல லேப் வச்சிருந்தாங்க. லேப். சரி, இது எப்படி இந்த மாதிரி குட்டி வாங்கி வளர்த்தலாம் இது அப்படிங்கிற மாதிரி எப்படி உங்களுக்கு புரியும் மச்சு? இது பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. பார்த்தோன்னே ஆமா, அழகா இருக்கு. வளர்த்திட்டு இருக்கறதங்க பார்த்து அல்ல தம்பி கொண்டு வந்தான். பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருச்சு. சரி சரி சரி, வளர்த்தலாம். நல்லா பாக்குறதுக்கு ஹெவியா இருக்கு. அந்த காட்டுல ஓனாய் இருக்கும்ல, இந்த பனி பிரதேசத்துல அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்குறீங்க, இதுல எப்படி வளர்த்துறீங்க சொன்னீங்கன்னா ஆனா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இது எப்படி தெரியுங்களா, நம்ம வாய் ஒண்ணுதான் இல்லைங்க அதுக்கு திருப்பி பேசுறதுக்கு. எல்லாமே புரியும் அதுகளுக்கு. என்ன சொன்னாலும் அதுகளுக்கு இதுதான் சொல்றோம்னு தெரியும். பஸ்ஸுன்னா கூப்பிடுவாங்க. பாத்ரூம் வந்தா நைட்டு வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டாங்க, எழுப்புவாங்க. ஆமா, எழுப்புனா நாங்க கதவை திறந்து விட்டுட்டோம்னா மேல பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துக்குவாங்க. அதே மாதிரி சாப்பாடு வந்து பசிச்சதுன்னா 3 டைம் போடுவேன், இல்லன்னா 2 டைம் போடுவேன். இது எப்படி வருஷத்துக்கு எத்தனை டைம் மேட்டிங் பண்றீங்க? இது ஃபர்ஸ்ட் 1 வருஷத்துக்கு ஒருக்கதான் பண்றோம். ஆமா, ஏன்னா அது பாவம் இல்லைங்களா, சீக்கிரம் பண்ணக்கூடாது. அதனால 1 வருஷத்துக்கு ஒருக்க. ஃபுட் நேம்ல சொன்னீங்கன்னா வாங்குறவங்க
ஃபுட்டு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கொடுக்குறோங்கண்ணா. வெஜிடபிள் பாயில் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் சிக்கன் வந்து பாயில் பண்ணி கொடுக்குறோம். சிக்கன் அதிகமா கொடுக்கலாம். சிக்கன் இருக்கிறாங்க பாருங்க, குழந்தைகளா இருக்கிறாங்க. இவங்க கிட்ட வந்து நம்ம சிக்கன் கொடுக்கும்போது அது கடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஆனா இல்லைங்கண்ணா, அது பாயில் பண்ணி கொடுக்குறப்ப அது நமக்கு அது மாதிரி எதுவும் ஆகாதுங்கண்ணா. எல்லாம் எதை கொடுத்தாலும் பாயில் பண்ணி கொடுக்கணும். ஒரு வேளை வந்து ட்ரை ஃப்ரூட் கொடுக்கணும், ஒரு வேளை வந்து ஹோம் மேடு ஃபுட் கொடுக்கணும். வீட்டுல செஞ்ச ஃபுட்டு ஒன்று கொடுத்துடணும்னா பப்பி நல்லா ஃபிஷ் ஆயில் விட்டமின்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன். அவங்கள பாருங்க, அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. நல்லா பயமா இருக்கு. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஆமா ஆமா, செமையா இருக்காங்க. ஆனா யாரையும் கடிக்கல மாட்டாங்க. இவங்க வந்து ரெட் அண்ட் ஒயிட்டுங்கண்ணா. ரெட் அண்ட் ஒயிட், அவங்க வந்து பிளாக் அண்ட் ஓகே ஓகே. இது வந்து எப்படிங்க, எதுல செய்யற அது அந்த பெரிய அப்பா மாதிரி தான் வருவாங்க. ஆமா சரி. இது வந்து பிரைஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு. பிரைஸ் வந்து நம்ம பெஸ்டா பண்ணி தந்துடலாங்கண்ணா. பெஸ்டா பண்ணி தரலாம். ஏன்னா வெளியெல்லாம் 30 அப்படின்னு போகுதுங்க. நம்ம பெஸ்டா நம்ம ஃபார்ம்ல இருந்து நம்ம பெஸ்டா பண்ணி தரோம். அந்த பிரைஸ் ஆனா இவங்க வந்து 1 lakh வரைக்குமே இருக்காங்கண்ணா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 30 வரைக்கும் வெளியே போயிட்டு இருக்குங்கண்ணா. நம்ம அதுல இருந்து பாதி தான் கொடுக்க போறோம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர்ங்க. சரி, இப்படி எப்படிங்க இந்த டெலிவரியில எப்படிங்க நம்மள்ட்ட டிரான்ஸ்போர்ட் அவங்க டைரக்டா வந்து கூட பப்பி பார்த்து எடுத்துக்கலாங்கண்ணா. நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர். நான் டெலிவரி சார்ஜ் ஒரு ஏரியா பொறுத்துங்கண்ணா. ஒரு ஏரியா பொறுத்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் நீங்க ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஃப்ரீயா பண்ணிக்கலாம். அதுக்கு தனியா சார்ஜ்ல பண்ண ஏன்னா வீடியோல ஒரு சொல்றீங்க, அப்புறம் நேர்ல ஒண்ணு இல்ல நீங்க வீடியோ எடுத்து கூட காமிக்கலாம். ஒரு 50 கிலோமீட்டர் தான் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. நம்ம கிட்ட என்ன மாதிரி பப்பீஸ் எல்லாம் கிடைக்கும்? ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா செப்பர்டு இருக்குங்கண்ணா. மெயினா செப்பர்டு, லேப், அஸ்கி நம்ம கிட்ட எப்பயுமே இருக்குங்க. எத்தனை நாள் குட்டிங்க இப்போ? இது வந்து பாத்தீங்கன்னா 36 நாள் ஆகுதுங்கண்ணா. 36 வேக்சின் எத்தனை நாள்? வேக்சின் வந்து 45 நாள்ல பண்ணிக்கலாங்கண்ணா. பாத்தீங்கன்னா 45 நாள் கழிச்சு எனக்கு குட்டி கொடுத்துருங்க, வேக்சின் போட்டே கொடுத்துருங்கன்னா அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவீங்களா இல்ல எப்படி? ஆமாங்கண்ணா, கண்டிப்பாங்கண்ணா. இப்ப நம்ம சேனல் பார்த்தேன்னா, மக்கள் வண்டி சேனல்ல பார்த்தேன், எனக்கு அவங்க சொன்னாங்க நம்ம சேனல் பார்த்து சொன்னாவே கொஞ்சம் கம்மி பண்றேன் அப்படிங்கிற நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணி. ஆமா கண்டிப்பா. அதுக்கு நீங்க எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க? மக்கள் வண்டி உங்க யூடியூப் சேனல்ல பெஸ்டா பண்ணிக்கலாங்கண்ணா. நம்ம வேக்சின்ல கொஞ்சம் வேக்சின் பண்ணிக்கலாங்கண்ணா. ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஆனா டேஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியாது. அடுத்த லிட்டர்மெண்ட் ஆயிடுச்சுங்களா, ஒரு குட்டி வந்துட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கத்துல இருந்தாங்கன்னா வேக்சின் அந்த டேஜ்ல ஃப்ரீயா பண்ணி தந்துடலாங்க. அஸ்கி அப்படி ரெகுலரா நம்மகிட்ட நாய்க்குட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அஸ்கி எப்பயுமே இருக்குங்க. 365 நாள் நமக்கு அஸ்கி இருக்குங்க. அஸ்கி இருக்கும், ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கும், லேப் இருக்கும். எதா இருந்தாலும் டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோல ரேட்டு சொல்ல மாட்டாங்கண்ணா. ஏன்னா ஒரு குவாலிட்டிக்கு ஒரு ரேட்டு மாறுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இது ரேட் மட்டும் கன்ஃபார்ம். அஸ்கி வந்து நம்ம கிட்ட 10,000 இருந்து 25,000 வரைக்கும் காமனா இருக்குங்கண்ணா. பேப்பரா இன்னும் 1 லட்சம் வரைக்கும் இருக்குங்கண்ணா. 1 லட்சம் வரைக்கும் இருக்குங்கண்ணா. இதாங்க சிங்கம் மாதிரி இருக்குதுங்க. இப்போ இந்த கலர்ல தான் வருங்களா? அதே மாதிரிதான் வருங்க. இப்ப 3 வயசு தான் ஆகுது. இன்னையும் நல்லா தடகாத்திரமா பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, யாரையுமே ஒண்ணும் செய்யாது. எல்லாம் பயந்துக்குவாங்களே தவிர அது வந்து ஆளை பார்த்தோன்னா மோப்பம் பிடிச்சு போய் முத்தம் கொடுப்பா. முத்தம் கொடுத்து கொஞ்சி மடியில படுத்து அதுக்கு வந்து குழந்தையாட்ட அவளை பாத்துக்கணும். அவளுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். சரி, வாரத்துல எத்தனை நாள் இதெல்லாம் குளிப்பாட்டு? வாரத்துல 1 நாள் குளிக்க வைக்கணும். குளிப்பாட்டீங்க? நம்மளுக்கு முடியறது இல்லைங்க. நம்ம 2 நாளைக்கு ஒருக்க கூட குளிக்க வைக்கலாம். ஆனா வாரத்துல 1 நாள் குளிக்க வச்சு நல்லா சீவி பழகிட்டான்னு வைங்க, விடவே மாட்டாங்க. அங்க வருங்க அவங்க அம்மா கூட எப்படி விளையாடுறா பாருங்க. சூப்பரா இருக்கு. எதுவுமே பேசுறீங்க, எனக்கே ஒரு குட்டி வாங்கணும் ஆசை இருக்கு. சரி, இந்த மாதிரி குட்டி நம்மகிட்ட ரெகுலரா இருக்குங்க. எப்ப இப்படி கான்டாக்ட் பண்ணலாம்? ஆமா, இப்ப நான் ஃபீமேல் இப்ப எடுத்துட்டாங்க கூட கஸ்டமர். அவங்க லிட்டர் பண்ணாலும் நம்மள பெஸ்ட் பீஸ் எடுத்துக்கலாம். யார் தூக்கிட்டு போல சும்மா பாக்குறாங்க, எடுத்துக்கலாம். சரி, இப்போ உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் அத கொஞ்சம் டீடைல்ஸ் சொன்னீங்க. ஆனா கீழ நம்பர் கொடுத்துறலாங்க, நான் வீடியோ கீழ அந்த நம்பருக்கு கால் பண்ணா எப்பயும் எடுப்போங்க. 24 hours நம்ம அட்டெண்ட் பண்ணி பேசலாம். பப்பீஸ்க்கு வேற ஏதோ உங்களுக்கு பப்பீஸ்க்கு டவுட் வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம். எப்படி ஃபுட் கொடுக்கணும், எப்ப குளிப்பாட்டணும், எப்ப டிவோமிங் பண்ணணும், எப்ப வேக்சின் பண்ணணும், பப்பி டிபி எதா இருந்தாலும் கால் பண்ணா கிளியரா நான் கொடுத்துறலாம். பப்பீஸ் வாங்குறவங்க இப்ப அத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணலாங்கண்ணா. இப்ப பப்பீஸ் பாத்தீங்கன்னா நீங்க உங்ககிட்ட எடுத்துருக்கீங்க, இப்ப நம்ம கிட்டயே எடுத்துக்குவீங்களா நீங்க? ஆனா இவங்க நம்ம கஸ்டமர் தாங்கண்ணா, நம்ம கிட்ட இருந்து எடுத்துதாங்க ரெண்டுமே. எடுத்துக்கலாம். இப்ப அதான் எடுத்துக்கலாங்கண்ணா, எடுத்துக்காங்க. எந்த மாதிரி பப்பீஸ்ல வெளியே எடுப்பீங்க? ஆனா எல்லா பிரீட் பப்பீஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ட்ட எடுத்துக்கலாங்கண்ணா. கஸ்டமர்ட்ட பப்பி நல்லா தான் நம்ம கஸ்டமருக்கு தெளிவா எடுத்து கொடுக்கலாங்க. சரி சரிங்க. பப்பி நல்லா நம்ம எடுக்க மாட்டாங்க. பெட் குவாலிட்டி இது மாதிரி பப்பி நம்ம எடுத்து தர மாட்டாங்க. டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா எந்த மாதிரி பப்பீஸ் எடுத்து அதுக்கு கேக்குறேன். நான் பப்பி வந்து நம்ம வெளிய இருக்க பப்பீஸ் எடுக்கலாம். நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா ஒரு 40 நாய் இருக்குங்கண்ணா. 40 நாயோட குட்டியும் நம்ம எடுத்துக்கலாங்கண்ணா. குட்டி இருக்குங்கண்ணா. எப்பயுமே நம்மகிட்ட குட்டி இருக்கும். அதுல வந்து மேல் வந்து பாத்தீங்கன்னா 12 மேல், மீதி எல்லாமே ஃபீமேல்.
கண்டினியூஸா நம்ம லிட்டர்மெண்ட் ஆயிட்டே தாங்க இருக்கும். ஜெர்மன் ஷெப்பர்ட் ஹஸ்கி லேப்னு. அது இல்லாம கஸ்டமர் வெளிய இருந்து கால் பண்ணி எங்க வீட்டுல குட்டி போட்டுருக்குதும்பாங்க. நம்ம டைரக்டா போவோம், பப்பி நல்லா தெளிவா இருக்கா, தாய் தகப்ப நல்லா இருக்கான்னு பாப்போம். நல்லா இருந்தா எடுப்போம், அப்படி நல்லா இருந்தா வேணும்னு சொல்லிட்டு வந்துருவோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 40 நாள் பப்பீஸ் கொடுக்குறீங்க. இது ஒரு வயசு வர வரைக்கும் எந்த மாதிரி உணவு கொடுக்கலாம்? நான் 1 வயசு வரைக்குமே ஓரளவுக்கு ஜீரணம் வர மாதிரி ஃபுட்டு தாங்க கொடுக்கணும். ஒரு 6 மாசம் வரைக்கும். இப்ப வர சம்மர் சீசன், சம்மர் சீசன் ஹஸ்கி காமனா பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன், வெள்ளரி பிஞ்சு, குக்குமர், வெள்ளரி பிஞ்சு, கேரட் இது மாதிரிலாம் கொடுக்கலாங்கண்ணா. கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு. கூலிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூலிங்கான இடத்துல இருக்கிற பப்பி. கிளைமேட் அடாப்ட் ஆகிக்கும். இப்பெல்லாம் இங்க வந்து கிளைமேட் அடாப்ட் ஆயிருச்சு. கூலிங்கான கிளைமேட்டுங்கிறீங்க. நம்ம கோயம்புத்தூர், நம்ம திருப்பூர், சேலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிக ஹீட் உள்ள ஊரு. அதாங்க கண்டிப்பா நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். இங்க சுத்தி எதுவும் ஏசி இல்லைங்க. அது நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கரெக்டான ஃபுட்டு கொடுக்கணும்னா நம்ம ரொம்ப வெயில் விடக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கலாம். ஒரு நல்லா ஒரு காம்பவுண்ட் போட்டு நீட்டா ஒரு லக்ஸூரியா இருக்கணும். பப்பி பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு ஆசை இருக்கும் பாருங்க பப்பி பார்த்து. செமையா இருக்கு, செமையா இருக்கு. உண்மையாவே நான் வந்து எதுவுமே குற்றம் சொல்ற மாதிரி இல்ல. அவங்க அம்மா வந்து எங்க தூக்கிட்டு போயிருவாங்களோன்னு சொல்லிட்டு பின்னாடியே ரவுண்டிங்லயே இருக்கிறேன். சாப்பிடக்கூடாது. சரிண்ணா, டீட்டெயில் எல்லாமே சொன்னீங்க. இந்த பால் குடுக்கலாமா பப்பீஸ்? பப்பிக்கு பால் கொடுக்க கூடாதுங்கண்ணா. முடி இருக்க பப்பி பால் கொடுக்க கூடாது. பிஸ்கெட் நம்ம கொடுக்க மாட்டது, அடல் கொடுத்ததுங்க. அடே அடிப்புல 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 பாருங்க. ஐயோ கம்மல் பிடிச்சி இருக்குதே. ஐயோ அம்மா அம்மா அம்மா.